ஹலோ கைஸ், ஆனால் புது வீடியோவில் இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிடுங்க. நீங்கள்லாம் நல்லா ஆழமாக சொன்ன மாதிரி நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஆக்டிங் சேலஞ்ச் பார்ட் 2. இது ஒரு டிஃப்ரெண்டான ஆக்டிங். இந்த ஆக்டிங் 2 கேரக்டர் இருக்குது. என்ன கேரக்டர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து ஒரு பிளைண்ட் பீப்புள் வந்து ஒரு விஷயம். ஃபஸ்ட் வந்து பிளைண்ட் பீப்புள் ஆக்டிங் போகிறப்ப பிளைண்ட் பீப்புள் அந்த ரிச் ஆக்டிங் எடுக்கலாம் சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. இப்போ வந்து பேக்கர் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஐயா எனக்கு கட்டுறது யாராச்சும் பிச்சை போடுங்கய்யா, பிச்சை போடுங்க சாமி, நான் இருக்கேன் உங்களை இப்போ கடவுள் தான் சொல்லுக்காரன். நான் 2-3 நாள் சாப்பிட வருதுங்கப்பா, சாப்பிடவே இல்லைப்பா. ஏன்ப்பா கவலைப்படுற? அவனுக்கு சாப்பாடு தரேன், ப்ளஸ் தங்க இடம். நாங்கள் பெரிய பணக்கார போனால் நிறைய விஷயத்துக்கு நான் சொல்லித்தரேன். நீனும் பணக்காரன் யாரு? What's your guess? எப்படி இருந்துச்சு அந்த ஆக்டிங்? ஆக்டிங் கேஸ். ஹலோ தம்பி, ஒரு காஃபி தெரியா? காசு. என்னப்பா காஃபி சூப்பராக என்னப்பா கிளாஸு காஃபி சூப்பராக இருக்கப்பா. இருந்தாப்பா காஃபி கிளாஸு இதெல்லாம் குடியிருப்பா. யார் யார் அது? யார் யாருன்னு தெரியலையா? இப்போ அந்த கேரக்டர் கொண்டு வந்துடுறேன். இப்போ அந்த கேரக்டர் கொண்டு ஏய், நான் தான்டா உன்னோட பொண்டாட்டி. என்னோட பொண்டாட்டியா? நான் உன்னை பார்த்து ரொம்ப ஆச்சு. பார்க்கலான்னு வர தெரிஞ்சு எனக்கு இப்போ ஒரு கண்டு தான் தெரியும். உங்கள் வீட்டில் என்ன சொல்லுவாங்க இல்லை. இப்போ அந்த அந்த ஒரு கண்ணு கூட தெரிஞ்சுட்டு எல்லாம் கடவுள் முடியல பிடித்தளதான் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. எந்த கண்ணு ஒரு கண்ணு அந்த கடவுள் முடியத்தளதான். இப்போ அந்த கேரட் அவன் ஒய்ஃப் கேரட். நீ எதுவும் கவலைப்படாதடா. எனக்கு தெரிஞ்ச ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குடா. அவங்க வந்து கண்ணை நல்ல கண்ணை ஆப்ரேஷன் பண்ணி புது கண்ணு வைப்பாங்களா. யாராச்சும் நடக்கணும் கூட அவங்க கண்ணை மேட்ச் அதெல்லாம் வச்சு வைப்பாங்களா. என்னடி சொல்கிற புரியல. இப்படி கூட இப்போ உலகத்தில் பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்ணை வச்சு மாற்ற கண்ணு கொடுத்து யாரு ரொம்ப நன்றி. அந்த 2 கண்ணை பார்க்க போகிறேன். ஆமாம் ஆமாம், பின்னாடி எப்போ போகலாம் கண்ணு மாற்ற இந்த இருக்கிறதுக்கு? நான் பேசியிருக்கேன்டா போட்டு. நாளைக்கு போகலான்டா ஹாஸ்பிட்டலுக்கு. நாளைக்கு ஒரு 10 மணிக்கு போகலான்டா. இப்போ காலை 10 மணி. இப்போ பெட்டில் வந்து ஒய்ஃப் ஹஸ்பண்ட் படுத்துருவேன். டாக்டர் எனக்கு கண்ணு வந்துருமா டாக்டர்? என்னால்
ஃபேமிலி பார்க்க முடியாட்ட ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்காட்ட. அப்போ இப்போ டாக்டர்ஸ், நீங்கள் எதுவுமே கவலைப்படாதீங்க. உங்களுக்கு கண் எல்லாம் வரைச்சிட கண்ணில் ரெடி பண்ணாச்சு. எதுக்குமே நீங்கள் கவலைப்படுங்க, சரியா? நீங்கள் பாட்டுக்கு கம்மல் இருக்கீங்க, மியூசிக் கேளுங்க, நல்லா வைக்கங்க, நல்லா பண்ணுங்க, நல்லது நீங்கள். சரி 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 டாக்டர், ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றியில் அதுக்கு இதெல்லாம் அங்கே கடமை, கடவுள் புண்ணியத்தில் நாங்கள் அதை பண்ணுறோம். எங்களுக்கு தேவை பண்ணுறோம். சரி டாக்டர், எனக்கு இப்போ கொஞ்ச நேரம் பெட் ரெஸ்ட் இருக்காங்க. பெட் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கண்ணெல்லாம் கட்டி வச்சு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கண் திறப்பாங்கள அந்த நாள் இது, ஓகேவா? அவங்களோட ஒய்ஃபு, அவங்க ஃபேமிலி எல்லோரும், அவங்க ஒய்ஃப் ஃபேமிலி ப்ளஸ் எங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஃபேமிலி எல்லோரும் வந்திருக்காங்க, சுற்றி நிற்கிறாங்க. டாக்டரும் முன்னாடி எல்லாரும் வெளியே போங்க, ஒய்ஃப் மட்டும் இருக்கட்டும், கொஞ்சம் திறந்துட்டு வெளியே பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட்டு டாக்டர் சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணாங்க, லைட்டாக அப்படியே தான் கண்ணு லைட்டாக திறங்க, லைட்டாக அப்படி கொஞ்சம் லைட்டாக டாக்டர் எதுவுமே பஸ் ஸ்டாப்பில் தோஞ்சிருக்கோம். லைட்டாக கண்ணு திறங்க, லைட்டாக அப்படியே தான் என் கண்ணால் முதல்ல பார்க்காது என்னோட ஒய்ஃப். சலா எப்படி இருக்க? இருக்கலாம் அப்பா அம்மா அப்பா எல்லாம் கட்டி வச்சு தேங்க்யூ. அவன் எப்படி இருக்கு இந்த ஆக்டிங், இந்த கேரக்டர் ஆக்டிங் சமைச்சா? நெக்ஸ்ட் அப்புறம் நடிப்பேன். என்ன பார்த்தீங்கன்னா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணா. இந்த சுந்தர பாண்டிகை எப்பவுமே தோல்வி நல்லபடியாக வந்துருப்பான், ஆனால் ஜெயிச்சிடு பேர் காட்டு வந்திருப்பான். அப்போ சரிப்பா பார்த்து சூத்தான விளையாடு. பசங்க எப்படி விளையாடுவானே தெரியாது, நீங்கள் எல்லாம் மாறி யோசிச்சு வரணும், எல்லாம் சைடு வச்சுக்கணும். ஏன்னா எப்போ அங்கே தட்டுவாங்கன்னு தெரியாது. அதனால தான் நான் முன்னாடியே சொல்கிறேன். ஏன்னா நானும் கேம் விளாடல, மேடையில் எங்கெல்லாம் பேச்சிருக்கேன், அவங்க காயிரம் பேச்சிருவாங்க. அதனால தான் சொல்கிறேன், பார்த்து விளையாடுங்க, பார்த்து சூதோட வர எங்கே வேணால் எப்படி இருக்கலாம். வணக்கங்க. அப்புறம் அடுத்த நடிப்பு ஏன்னா நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், கேட்க மாட்டேன் நீ. எல்லாம் கேட்கும், நான் சொல்கிறது கேட்க மாட்டியா? கேட்க மாட்டேல, சொல்ல கேட்க மாட்டேன். பார்த்து அடித்து தூக்கி போட்டுருவேன். திங்கும் போது அரைச்சி சொல்கிற பொண்ணு பார்த்துக்கோ. உனக்கு என்னல வேணும்? ஐயோ இல்லை, அது சாப்பாட்டுக்காக தீ வந்தேன், சாப்பாடு தர முடியாது. அதை முன்னாடியே சொன்ன வெளியே நானும் வேறு தான் நினச்சி நான் அவனை தப்பாக நினச்சி போட்டேன்ல. சாரியில் சரி உள்ள போய் சோத்த சொல்ல, என் பேர் சொல்லு, சோறு நான் போடுவேன், காசு கொடுப்பேன், காசு நான் போய் சோறு சோறு கூட நான் சாப்பாடு போகும்போது அவனுக்கு காசு தரேன், சரியா? மறந்துடாது. இல்லைங்க குழந்தைங்களா அவனுக்கு என்ன பிடிச்சிருக்க? ஐயோ நான் 10th வரைக்கும் பிடிச்சிருக்கேன். அப்புறம் உனக்கு என்னெல்லாம் தெரியும்? ஐயோ நான் சரிக்க என்னெல்லாம் சரின்ற புரியல. ஐயா நான் டெக்ஸ்டைல்ஸில் வேலை செஞ்சுருக்கையா. டெக்ஸ்டைல்ஸ்னால் எப்படி இல்லை, அந்த துணி கடை தானே? ஆமாய்யா. துணிக்கல்ல என்னெல்லாம் வேலை செஞ்ச? என் துணிக்கல்ல அந்த சேல்ஸ் பண்ணுறது, அப்புறம் இந்த வெளியே போய்ட்டு காசு வாங்குறது, ஒன்றும் மேரேஜுக்கு ஒன்று அதை இது பண்ணையா. அப்படியா? இல்லை சரியில்லை, வேறு எதனாச்சும் நான் சேல்ஸு கொண்டு வேறு எதனா இருந்துச்சுன்னா அதில் புதுசாக என்ன பண்ணிடணும், அவனுக்கு வேலை சேர்த்துக்கிறேன்ல. அப்புறம் அவனுக்கு என்ன திருப்பி படிக்கணும் ஆசை இருக்கால? ஆமாய்யா எனக்கும் படிக்கணும் ஆசை இருக்கு. சரி எவ்வளோ இருக்குது படிக்கணும் ஆசை இருக்கு அவனுக்கு சொல்லல, நான் படிக்க வைக்கிறேன். எனக்கு ஒரு அடுத்து நான் என்னோடய ட்ரீம் பார்த்தீங்கன்னா டாக்டர் படிக்கிறியா? இல்லை இது சொல்லலை, நான் என்ன டாக்டரில் அவனுக்கு லைட் ஹெல்த் டாக்டரா? ஹெல்த் டாக்டரா? ஐயா நாட்டு
அந்த பல்லில் பிடுங்க ட்ரூத் இஸ் டாக்டர் அந்த பல்லில் பிடுங்க அந்த ரேட்டை அப்படி அதுக்கு பின்னாடி என்ன பண்ணணும், +1 படிக்கணும், +2 படிக்கணும், அப்புறம் காலேஜ் முடிக்கணும், சீட்டு வாங்கணும். அது முக்கியம். சீட்டுக்கு பார்த்து டொனேஷன் தரணும். எல்லாமே நான் பண்ணித்தரேன். ஓகேவா? எதையும் யாரையும் மறந்துடாது. உங்களோட ஹெல்ப் பண்ண எல்லாம் ஒரு விஷயம் சமாதானம். உங்கள் வாழ்க்கையில் யாரையும் மறக்காதீங்க. எல்லோரும் கடவுள் ஒரு ஒரு நேரம் ஒரு கடவுள் ஒரு ஒரு ஆளை ஒரு ஒரு நேரத்தில் அனுப்பாங்க. ஒரு நல்ல விஷயத்துக்கு எப்பயும் யாரையும் மறக்காதீங்க. போட்டுருவோம். நான் தேங்க்ஸ் அண்ணா. லவ்யூண்ணா. லவ்யூ விஜயகாந்தண்ணா. அடுத்த நடிப்பு. இல்லை எங்கள் ஆடு கற்று யாரும் இருக்கல சொல்லலை கேட்குறது எல்லாம் புல் பிடிக்கலடா ஐயா சொல்லுங்க. இல்லை எல்லாம் ஆடு கத்திட்டு இருக்கு புல் பிடிக்கல ஐயா போட்டியா அப்போயெல்லாம் ஆடு கற்றுது. சரி இன்றைக்கி ஆடை வயலுக்கு இது போட்டுருக்கீங்களே சாப்பிட கூட்டு போவீங்களா? இல்லையா கூட்டு போகலையா? அதான் ஏன் ஆடு கட்டுது. நீங்கள் கூப்பிட்டு போங்களேன், மறக்காமல் கூப்பிட்டு போங்களேன். அப்போ தான் மனசு கொஞ்சம் இதாக இருக்கும்ல. அதுவும் கொஞ்சம் ஒன்றும் இல்லை. நம்ம அப்படியே லைஃப் ட்ராவல் பண்ணுற மாதிரி அதுவும் கொஞ்சம் ட்ராவல் பண்ண மாதிரி இருக்கும்ல. சரியா கூப்பிட்டு போகிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி காய்ஸ். அடுத்து புது ஒரு இல்லை பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இங்கே எல்லாம் இப்போ இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நன்றி 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 நன்றி. லவ் யூ.